வணக்கம் மக்களே. நெல்லை கவின் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இது மிகவும் வருந்தத்தக்க செய்தி. இந்த செயலை செய்த குற்றவாளிக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும். அரசு நினைத்திருந்தால் இது போன்ற ஆணவ படுகொலைகளை எப்போதோ தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக, ஜாதி ஓட்டுக்காக இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணமாகவே இருப்பது இந்த அரசுகள் தான். முதல் ஆணவ படுகொலை நடக்கும் பொழுதே இந்த அரசு அந்த ஆணவ படுகொலை செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கியிருந்தால் நிச்சயம் இது நாள் வரை இந்த ஆணவ படுகொலை நீடித்திருக்காது. ஏன் அரசு தயங்குகிறது? ஜாதி ஓட்டுக்காக தயங்குகிறீர்களா? அரசியலில் நீங்கள் பதவி அடைவதற்காக எத்தனை இளைஞர்களை இன்னும் பலி கொடுக்க போகிறீர்கள்? எத்தனை ஊரில் இன்னும் கலவரம் நடக்கணும்? என் மக்களை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை ஆளுகின்ற அரசுகள் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது இன்னும் எத்தனை ஆணவ படுகொலைகள், எத்தனை பிள்ளைகளை நாம் இழக்கப் போகின்றோம்? சொல்லுங்க என் மக்களே, இனி எத்தனை பிள்ளைகளை நாம் இழக்கப் போகின்றோம்? மிருகத்தனமான செயல் அல்லவா அது? இப்போ நாய்கள் இருக்கு, ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, அந்த நாயை என்ன பண்ணுவோம்? கொன்று விடுவோம். அதே போல மனிதனுக்கு ஜாதி வெறி பிடித்திருக்கிறது அந்த நபரையும் கொல்ல வேண்டுமா இல்லையா? அரசு அந்த நபருக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும். இனியும் இது போன்ற செயல்கள் இம்மண்ணில் நடக்கக்கூடாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என் மக்களை, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசுகள் உங்கள் மீது அக்கறையற்று செயல்படுகின்றன. உங்கள் உயிர் மீது அவர்களுக்கு அக்கறை கிடையாது. இனி இது போன்ற கொலைகள், ஒரு கொலை கூட நம் மண்ணில் நடக்கக்கூடாது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த குற்றம் செய்த குற்றவாளிக்கு, இந்த கொலை செய்த கொலையாளிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். நன்றி என் மக்களே.